நம்ம மார்க்கம் க்ளீனாக இருக்குது நம்ம போகிற வழி. அந்த மாதிரி ஒரு விளக்கு ஸ்தானத்தை அந்த நவக்கிரக தேவதைகள்லாம் நமக்கு இருக்காங்க. பாருங்க, ஒரு சனி தேசம் நடந்திருக்குன்னு ஆக்கும்போது தான் நமக்கு யாராவது தொழுதல் சொன்னாலும் இல்லை நமக்கே அந்த புத்தி வந்தாலும் நம்ம விசேஷமாக கோவிலுக்கு போகிறது, அந்த இடத்துல நம்ம சுவாமி சேவை பண்ணுறது, இது பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறோம். அப்போ பாருங்க, நம்ம உலகத்தில் பிறக்கிறதே சுவாமியோட சேவை பண்ணுறதுக்காக தான். இதெல்லாமே கூட சைடில் நமக்கெல்லாம் இருக்காது. அந்த முக்கிய உத்தேசம் எந்த வேலை செஞ்சாலுமே அது ஒரு சுவாமியோட பூஜைன்னு நினச்சிட்டு செய்யணும். இதுதான் எல்லாருக்குமே ஆன ஒரு முக்கிய உத்தேசம். அப்படின்னாக்கும் போது அந்த சுவாமியோட பூஜையை செய்யாமல் நம்ம ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ அந்த நவக்கிரகத்துக்கு நமக்கு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக வர நீ பூமியில் வந்திருக்க சுவாமியோட சேவை செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன். பட் ஆனால் அதை மறந்து உள்ள அகங்காரத்தில் நான் தான் சம்பாதிக்கிறேன், இல்லை நான் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அகங்காரத்தில் நீ பெருசாக தப்பு பண்ணிட்டு இருக்க. அந்த தப்பு நீ பண்ணக்கூடாது. நீ சரியான விஷயங்களை தான் செய்யணும் அப்படின்றது அந்த நவக்கிரக தேவதைகள் கொஞ்சம் நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. அதில் நமக்கு நமக்கு வீட்டில் பார்க்குற ஒரு ப்ராக்டிக்கல் விஷயம் வந்து குழந்தைகளுக்கும் கூட நீங்கள் சின்னதாக அதட்டி அந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஒரு பாசத்திலே சொல்லும்போது கூட ஒரு தடவை கேட்காம போகிற அந்த குழந்தைகள் கடைசியில் நீங்கள் கொஞ்சம் அதட்டி சொல்லும்போது இல்லை ஒரு அடி அடித்து சொல்லும்போது அந்த குழந்தைகள் அதை கேட்குறாங்க. அப்படி ஒரு சிந்தனை நமக்கு இந்த சனி தசையோ இல்லை ராகு தசையோ இதெல்லாம் ஆகும்போது 7.5 நாட்டு சனி வந்திருக்கு அப்படின்னு நம்ம இது பண்ணும்போது ரொம்ப ஒரு பெரிய சிந்தனை பார்க்கணும். 7.5 வருஷம் நம்ம விடாமல் சுவாமியோட சேவை செஞ்சுட்டே இருக்கும். ஒரு ஜோதிடர் சொன்னாரோ இல்லை நமக்கே அந்த மனசுக்கு வந்தாலும் என்ன ஆனாலுமே கூட வாரம் சனிக்கிழமை நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரணும், இல்லை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரணும், இல்லை ஒரு நவக்கிரக சன்னிதானத்துக்கு போயிட்டு வரணும். இப்படிலாம் ஆகும்போது நம்ம பாருங்க, நாம் அங்கே போய் விசேஷமாக சிவன் கோயிலுக்கு போனால் நான் இந்த சுவாமி அந்த சுவாமி இது பண்ண வரல. எந்த கோயிலுக்காக இருந்தாலுமே அந்த 7 வருஷம் நீங்கள் விடாமல் போயிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த சிந்தனையை பாருங்க. அந்த சிந்தனைக்கான காரணம் நமக்கு யாருன்னா அந்த சனி பகவான் கொடுக்குறாரு, அந்த ராகு பகவான் கொடுக்குறாரு. இதே நமக்கு ஒரு நல்லது நடந்துருக்கு அப்படின்னாகும் போது நம்மள நிறைய பேர் பண்ணுற சின்னதாக ஒரு தப்பு எங்கே ஆகுதுன்னா இதே சனி தேசம் நடந்துருக்கும். ஒருத்தர் சொல்லியிருப்பார், நாம் இங்கே இருக்கிற இந்த கோவில் ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு தீர்த்த கஷேத்திரத்துக்கு இப்போ இங்கிருந்து எக்ஸாம்பிள் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா நம்ம இங்கிருந்து ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு சித்தமாக இருக்கும். அதே சந்தர்ப்பம் சனி தசை முடிஞ்சது, ரொம்ப நல்ல பெருமாள் சேவையெல்லாம் பண்ணும். அடுத்தது ஒரு சுக்கிர தசை வருதுன்னு ஒரு பட்சத்தில் அப்போ கடவுள் நமக்கு எல்லாம் கொடுத்து சந்தோஷமாக வச்சுருக்காரு. அப்பவும் அதே ஜோதிடர் தான் சொல்கிறார், நல்ல சுக்கிர தசை நடந்துருக்கு, இந்த பெருமாள் கோயிலுக்கு போகும், பூஜை பண்ணணும், இல்லை ராமேஸ்வரத்துக்கு போகும், ஒரு பூஜையை பண்ணணும் அப்படின்னா நாம் ராமேஸ்வரத்துக்கு இங்கே இருக்கிற இந்த பெருமாள் கோயில் கூட வரத்துக்கு நாம் தயாராக இருக்கோம். ஏன்னா இப்போ நம்ம